பாத்திரமாக தொடர்ந்து செயல்பட்டு வந்தவர். நாளை காலை அவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கு, மரியாதை செலுத்துவதற்கு சென்னை வருகிறார். இந்த நிலையில் அவருடைய திரு உடலை பெரம்பூர் பகுதியில் உள்ள தனியார் பள்ளி ஒன்றில் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்க உள்ளோம். தமிழக அரசு அதற்கான அனுமதியை வழங்கியிருக்கிறது. அதேபோல அவருடைய கட்சி அலுவலக வளாகத்திற்குள்ளே அவருடைய உடலை நல்லடக்கம் செய்வதற்கும் அனுமதி அளிக்க வேண்டும் என்று சமாஜ் கட்சி கோரிக்கை வைத்துள்ளது. அந்த கோரிக்கையை விடுதலை சிறுத்தைகளும் வலியுறுத்துகிறது. ஆகவே தமிழக அரசு அதை பரிசீலிக்க வேண்டும். அவருடைய சொந்த இடத்திலேயே, பட்டா இடத்திலேயே, கட்சி அலுவலக வளாகத்திலே உடலை அடக்கம் செய்வதற்கு அரசு அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு, இந்த கொலையின் பின்னணியில் உள்ள உண்மையான குற்றவாளிகளை கண்டறிவதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அவர்களை கைது செய்ய வேண்டும். இப்போது சரணடைந்திருப்பவர்கள் உண்மையான குற்றவாளிகள் இல்லை. அந்த கொலையில் சம்பந்தப்பட்டவர்கள், அவர்களை தூண்டிவிட்டவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும். ஆகவே சரணடைந்தவர்களை கைது செய்துவிட்டோம் என்ற அளவிலே புலன் விசாரணையை நிறுத்திக் கொள்ளக்கூடாது. பின்னணியில் இருந்தவர்கள், உண்மையில் குற்றவாளிகள் யாரோ அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று பகுஜன் சமாஜ் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் இங்கே திரண்டிருக்கிற அமைப்புகளின் சார்பாக தமிழக அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம். உளவுத்துறை அறிக்கை குறித்தும் காவல்துறை நடவடிக்கை இவர் பொதுமக்களுடைய பிரச்சனைக்காக பல்வேறு நடவடிக்கைகளில் பொதுமக்களுக்காக தலையிட்டிருக்கிறார். அதனால் அவருக்கு ஆங்காங்கே பகை எழுந்தது உண்டு, முன்விரோதம் உண்டு. இது போலீஸுக்கு நன்றாக தெரியும். அவருக்கு உரிய பாதுகாப்பை காவல்துறை வழங்கியிருக்க வேண்டும். அது அதிர்ச்சி அளிக்கிறது. குற்றவாளிகளை கைது செய்வதாவது அவர்கள் விழிப்பாக இருக்க வேண்டும். அதிலும் அவர்கள் அலட்சியமாக இருந்துவிடக் கூடாது என்று வலியுறுத்துகிறோம். தொடர்ந்து வழக்கறிஞர்கள் கொலை செய்யப்பட்டு வருகிறார்கள். அதை எப்படி பார்க்குறீங்க? வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டம் இல்லாதது காரணமா? தமிழ்நாட்டில் தலித் இளைஞர்கள் தமிழகம் தழுவிய அளவில், குறிப்பாக தென் மாவட்டங்களில் அடுத்தடுத்து கொலை செய்யப்படுவது நீடிக்கிறது. இன்றைக்கு ஒரு அரசியல் தலைவர் அவருடைய இல்லத்தருகேயே கொல்லப்பட்டிருக்கிறார். இது காவல்துறைக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் விடுக்கப்பட்டிருக்கிற ஒரு சவால். கூலிப்படை கும்பலை, சாதியவாத கும்பலை, கொலைகார கும்பலை அடையாளம் கண்டு அவர்களை கட்டுப்படுத்த தவறினால் அரசுக்கு மேலும் இதனால் களங்கம் ஏற்படும் என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்டுகிறது. பட்டது என்று தமிழக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டாலும் கைது செய்யப்பட்டவர்கள் உண்மையான குற்றவாளிகள் அல்ல. உண்மையான குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று விசிக தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான தொல் திருமாவளவன் வலியுறுத்தியிருக்கின்றார். அதே போன்று இந்த படுகொலை சம்பவம் என்பது தமிழக அரசுக்கு விடுத்திருக்கக்கூடிய சவால் என்றும், தமிழக அரசினுடைய நிர்வாகத்துக்கு விடுக்கப்பட்ட சவால் என்றும் உடனடியாக தமிழக அரசு விழித்து கொண்டு இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாத வகையில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் திருமாவளவன் தெரிவித்திருக்கின்றார். தொடர்ந்து இதுபோன்று நடைபெற்று வரக்கூடிய சம்பவங்களுக்கு தமிழக அரசின் மீது பல்வேறு கட்சிகள் குற்றம் சாட்டி வரக்கூடிய நிலையில் ஏற்கனவே பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட 8 பேரும் உண்மையான குற்றவாளி இல்லை என்று அவருடைய ஆதரவாளர்கள் தொடர்ந்து குற்றச்சாட்டை முன்வைத்து வருகிறார்கள். உண்மையான குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் அதே குற்றச்சாட்டையும் அதே கோரிக்கையும் விசிக தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான தொல் திருமாவளவன் முன்வைத்திருக்கிறார். கைது செய்யப்பட்டிருக்கூடிய 8 பேர் உண்மையான குற்றவாளிகள் அல்ல. உடனடியாக உண்மையான குற்றவாளிகளை கைது செய்து சட்டப்படி கடும் நடவடிக்கை அவர்கள் மீது எடுக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்திருக்கின்றார்.
தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டிருப்பதாக கூறப்படும் நிலையில் அது குறித்து பேசிய தொல் திருமாவளவன், இந்த படுகொலை சம்பவம் என்பது ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவருக்கு உரிய பாதுகாப்பில்லாத நிலையே காணப்படுகிறது என்றும், இது தமிழக காவல்துறைக்கும் தமிழக அரசுக்கும் விடுக்கப்பட்ட மிகப்பெரிய சவால் என்றும், தமிழக அரசு தீவிர நடவடிக்கை அதிக கவனம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்றும் திருமாவளவன் தெரிவித்திருக்கின்றார். தொடர்ந்து அவருடைய ஆம்ஸ்ட்ராங் உடலானது ஆம்புலன்ஸில் ஏற்றப்பட்டு அவருடைய இல்லத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கான ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டு வருகின்றன. பல்வேறு அரசியல் தலைவர்கள் அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படக்கூடிய காரணத்தால் அதிக அளவில் போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதேபோன்று பல்வேறு தேசிய தலைவர்களும் இந்த சம்பவத்தை கண்டித்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களும் ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு கண்டனம் தெரிவித்தும் அவர் இழந்து வாழக்கூடிய அவருடைய கட்சியின் தொண்டர்களுக்கு அனுதாபங்கள் தெரிவித்தும் அறிக்கைகளை வெளியிட்டு வருகிறார்கள்.